சிபிஐ மூலமா விசாரிச்சு அடுத்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ள ஆட்சிக்கு வந்த 6 மாத காலத்துக்குள்ள இந்த ஞானசேகரன் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விளக்கத்துக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சிபிஐக்கு மாற்றலை, இதே சிபிசிஐடிக்கு வச்சு பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அக்யூசியேஷன் பண்ணுறதே எடப்பாடி அவர்களுடைய கவர்மெண்ட் மேலே தான், அதிமுகவுடைய லீடர்ஸோட சன்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. நீங்கள் ஆளுங்கட்சி மேலே தான் அக்யூசியேஷன் வைக்கிறீங்க. அப்போ ஆளுங்கட்சியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அந்த வழக்கு விசாரித்ததுன்னா சரியான முறையில் விசாரிச்சாங்கன்னு இவங்க சொல்லுவாங்களா? ஒரு திரைப்படம் இறங்குதுன்னா 100 திரைப்படங்களும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக தான் இன்னைக்கு ரிலீஸ் செய்ய முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ அவங்க என்ன ஒரு விஷயத்தை நரேட்டிவ் செட் பண்ணணும், ஐடியாலஜியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களால புகுத்த முடியுது. இன்னைக்கு போலீஸையே கூலிப்படை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறதான் கட்ட பஞ்சாயத்து, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பண்ணுங்க, ஒரு கமிஷன் வாங்குங்க, கட்டிங் வாங்குங்க, எங்களுக்கு இவ்வளோ ரூபா வந்துடணுங்கிற கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லா மக்களும் உணர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு மக்களும் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. பேரணியை அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. இந்த விஷயத்துல எங்களுக்கே நேற்று ஆச்சரியம். அதாவது அவங்களுக்கு உளவுத்துறை இருக்கு, அவங்களுக்கு தெரியும் தமிழக மக்களுடைய நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணலாம். எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஏமாற்றணும் முயற்சி பண்ணீங்கன்னா மக்கள் உடனே எடுத்து கிளம்பிடுவாங்க ரிபலா. அவங்க 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒன்று அனுப்புறாங்கன்னா அதை வெறும் 10,000 ரூபா செலவில் நம்ம அழிச்சிருக்கிறோம்னா அது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை நம்ம பேச தவறிட்டோம் அப்படிங்கிறத தான் நான் இந்த போரில் நான் பார்த்த விஷயம். பாகிஸ்தானில் என்ன பெட்ரோல் விலை இருக்கு, வெளியிலிருந்து அவங்களுடைய நாட்டு மக்கள் வெளியிலிருந்து பெட்ரோலை கடத்தி கொண்டு வந்து அவன் நாட்டுக்குள்ளே விற்று அது மூலமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அந்த சூழ்நிலையில் இருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் தினேஷ் ரோடி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழகம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தான். இது இந்த வீடியோவை கேட்கும் பொழுதே காதுக்கு ரணமாவே இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த பொள்ளாச்சியில இருந்து அந்த 9 பேர் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கு ஒரு தகவல் போயிட்டே இருக்கு. உண்மையாலுமே இதுல முக்கிய குற்றவாளிகள் இருக்காங்களா? அது கிட்டத்தட்ட அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரசு தொடர்ந்து அவங்க இன்னைக்கு மீடியா இது எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும், அதிருப்தி அலையை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செட் செய்யப்பட்ட நரேட்டிவ் அது. அந்த ஆளும் கட்சியோடைய முன்னணி தலைவர்களுடைய பிள்ளைகள் இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அபாண்டமா அவர்கள் மேலே பழியை சுமத்தினதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு இந்த வழக்கு அடிப்படையாக நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, பொள்ளாச்சியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய நகர தலைவராக பரமகுரு அவர்கள் இருக்கிறாங்க. அவர் அந்த வழக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போய் சொன்னப்போ கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்கினாங்க. ஏன்னா இது இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம். ஒரு வழக்குன்னு ஒரு காவல்துறைக்கு சாதாரண பாமர மக்கள் போகும்போது சரியான நீதி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த தேதியில் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் அதுக்கு துணை இருந்து அந்த வழக்கை எடுக்க வைக்கிறதுக்காக காவல்துறைகிட்ட ப்ரெஷர் பண்ணி அந்த வழக்கை காவல்துறையில் வழக்கு பதிவு செய்ய வச்சிருக்கிறாங்க. அவரே ரொம்ப கிளியராக அந்த டயத்திலேயே இந்த மாதிரி ஆளுங்கட்சியோடைய பிள்ளைகள் இந்த வழக்குகளை சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிற ஒரு அக்யூசியேஷன் வரும்போது திரு பரமகுரு அவர்களே இது மாதிரி அரசியல் இதில் புகுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங்ஸ்டராக இருந்து ஒரு இளைஞர்கள் நிறைய பெண்களுடைய வாழ்க்கைகளை சீரழிச்சிருக்கிறாங்க. அதுக்கான நியாயமான நடவடிக்கை எடுக்கணுமே தவிர
இதில் இந்த கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு அடையாளப்படுத்தி அதை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்காதீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை, அது அன்றைக்கே எங்களுடைய நிர்வாகிகள் அதுக்கு தெளிவாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது நிச்சயமாக வந்து திமுக அரசோட அது அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு விஷயத்தை எப்படி நரேட்டிவ் செட் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து அவங்க என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் செட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மாஃபியாவாக, மீடியா மாஃபியாவாக இன்றைக்கி தமிழக அரசு வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அரசு கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பாதி சேனல்ஸ் அவங்களோடது. இன்றைக்கி ஒரு திரைப்படம் இறங்குதுன்னா 100 திரைப்படங்களும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக தான் இன்றைக்கி வந்து ரிலீஸ் செய்ய முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ அவங்க என்ன ஒரு விஷயத்தை வந்து நரேட்டிவ் செட் பண்ணணும், ஐடியாலஜியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களால வந்து புகுத்த முடியுது. அது அவங்களோட ஸ்ட்ராங் ஈகோ சிஸ்டம். அதை பிரேக் பண்ணுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மக்களுக்கும் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறாங்க, மக்களுக்கும் இன்றைக்கி ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு. திமுக வந்து எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை தவறாக கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத மக்களும் வந்து உணர்ந்துட்டு இருக்கிறாங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க. ஆனால் சிபிஐக்கு மாற்றினதுக்கு ரொம்பவே வெக்கப்படணும் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி வந்து அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. ஏன் சிபிஐக்கு மாற்றினதுக்கு வெக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க? இது வந்து சிபிஐக்கு மாற்றலை, இதே சிபிசிஐடிக்கு வச்சு பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அக்யூசியேஷன் பண்ணுறதே வந்து எடப்பாடி அவர்களுடைய கவர்மெண்ட் மேலே தான், அதிமுகவுடைய லீடர்ஸோட சன்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆளுங்கட்சி மேலே தான் அக்யூசியேஷன் வைக்கிறீங்க. அப்போ ஆளுங்கட்சியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அந்த வழக்கு விசாரித்ததுன்னா சரியான முறையில் விசாரித்தாங்கன்னு இவங்க சொல்லுவாங்களா? அடுத்த கட்டம் இது எதுக்கு நீங்கள் சிபிஐக்கு நீங்கள் மாற்றலை, ஏன் நீங்கள் வந்து சிபிசிஐடி மூலமாக விசாரிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்றைய தேதியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சரியான நடவடிக்கையாக தான் எடுத்திருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அன்றைக்கே வந்து ஒரு சிபிஐக்கு வழக்கு வந்து ஒப்படைச்சு நீங்கள் இதில் என்ன உண்மை இருக்குதோ அதை வந்து விசாரித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அதனுடைய அவங்க வந்து பண்ண குற்றங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டு இன்றைக்கி நீதிமன்றத்தில் அதுக்கான நீதி வழங்கப்பட்டிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸும் வந்து இதே மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு ஞானசேகரன் இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டவருக்கு இன்னும் ஒரு வழக்கு வந்து மேல பதியப்பட்டிருக்கு. ஆனா இப்போ வரைக்குமே வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கவே இல்லை. அந்த சார் யாருங்கிறத இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. இந்த கேஸ் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இது வந்து திரும்பவும் வந்து வழக்கு மேல வந்து வருமா, மக்கள் வசம் வந்து தெரிய வருமா சார்? எல்லாமே இன்னும் மேட்டர் ஆஃப் இன்னும் ஒரு 8 months 9 months ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் நிச்சயமாக நடக்க போகுது. இதே ஞானசேகரனுடைய வழக்கு நிச்சயமாக சிபிஐக்கு மாற்றப்பட்டு அவருக்கும் இதே மாதிரி விரைவில் இப்போ பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போதாவது உங்களுக்கு வந்து கேஸ் நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்குள்ள சட்டத்திட்டங்கள் வேறு, இன்றைக்கி நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் வேறு, பிஎன்எஸ் சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய கடமை அப்படிங்கிறத உணர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பல சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் நிச்சயமாக சிபிஐ மூலமாக விசாரித்து அடுத்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே, ஆட்சிக்கு வந்த 6 மாத காலத்துக்குள்ளே இந்த ஞானசேகரன் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள், அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விளக்கத்துக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புறோம். பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு சொல்ல வந்த நீதிபதி நந்தினி தேவி அவர்களை வந்து தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடியே இந்த கேஸை கையில் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து 2023 எடுத்தாங்க. இந்த கேஸில் இவங்க நீதி சொல்லக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு உடனே கரூர் மாவட்டத்திற்கு மாற்றினதா ஒரு தகவல் வெளியானுச்சு. ஏன் இவ்வளவு அவசரம்? இதுல வந்து இப்போ அதிமுக சம்பந்தப்பட்டிருக்குன்னா திமுக அமைதியா இருந்திருக்கலாமே, ஏன் வந்து அந்த ஜட்ஜை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் என்ன சார்? இது எல்லாமே வந்து நமக்கு அந்த பேக்ரவுண்ட் யார் யார் இருந்தாங்க பேக்ரவுண்ட், ஏன்னா இது எடுத்த உடனேவும் அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இது அதிமுகவுடைய பிள்ளைகள், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸான ஆட்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. இப்போ இதை தாண்டி ஒருவேளை திமுகவுடைய நிர்வாகிகள் டைரெக்டாக சம்மந்தப்பட்டிருந்தாங்க, இல்லை இந்த நரேட்டிவ் வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களும் என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ, மக்களை வந்து எந்த அளவுக்கு திசை திருப்புறதுக்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ, ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை வச்சு இவங்க வீடு கட்டிடுவாங்க. ஸோ மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்து அவங்களுடைய விஷயத்தில் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணதாக தான் நான் பார்க்குறேன். இந்த தீர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம். எங்களுடைய மாநில தலைவராக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எங்களுடைய தேசிய தலைவர்கள் வரைக்கும் வந்து இந்த தீர்ப்பை வந்து வரவேற்றிருக்கிறாங்க. பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதுக்கு தமிழக அரசு உறுதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் பெண்களுக்கு ஒரு வலிமையான பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே துணைவேந்தர் வந்து முதல்வரா அப்படின்னு நம்ம வந்து மக்களே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா வந்து தமிழக அரசுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பெரிய போஸ்டர் பேனர்லாம் பார்த்துருப்பீங்க. எங்க தலைவர் தான் வந்து இனிமே வந்து துணைவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கையில அவங்க செங்கோல்லாம் வச்சுட்டு இருந்தது. இந்த போஸ்டர்லாம் நம்ம பார்த்து எல்லாருமே அப்பா முதல்வர் வந்து துணைவேந்தர் ஆயிட்டாரு அப்படின்னு. இப்போ அதுக்கான ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா துணைவேந்தர்கள் தேடுதல் களத்துல வந்து இப்போ தமிழக அரசு இருக்கு. இதுல தமிழகம் அப்படிங்கிற அந்த அரசு அப்படிங்கறத வச்சுட்டு கவர்னர் அப்படிங்கிற ஒரு பெயரை எடுத்துட்டாங்க. ஆனா இந்த மசோதா, இந்த 10 மசோதாக்களும் ஜனாதிபதி கிட்ட போச்சு. இப்போ ஜனாதிபதி அவர்கள் விளக்கம் கேட்டிருக்காங்க. முடிஞ்ச ஒரு கேஸை திரும்பவும் கையில் எடுத்ததுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாகவே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு ஜனாதிபதியை வந்து கண்டனம் தெரிவிச்சது சரியா? இல்லை, இது நிச்சயமாக திமுக அரசு செஞ்சிட்டு இருக்கிற வேலை ஒரு ஆன்டி சென்டர் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்காக ஜனாதிபதி எதிர்க்கிறது, கவர்னரை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற வகையில் வந்து பல இடங்களில் வந்து ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு டைப் ஆஃப் நாங்கள் வந்து சென்டரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் எங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிர்ச்சியாகவும் இருந்த விஷயம், உச்சநீதிமன்றமே வந்து கவர்னர் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிற மாதிரியான, இல்லை 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணணும், அவங்க பவர்ஸை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரியான தீர்ப்புகள் வந்தது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசு அமைஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பவர்ஸை வந்து வழங்கி அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் தலையிட்டது அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு விஷயம். அதுக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் வந்து அதுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களும் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து அது சம்பந்தமாக வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. பல விளக்கங்கள் கேட்டு ஜனாதிபதி அவர்கள் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ்லேருந்து அதுக்கான இது சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த வேந்தர்னு மாற்றிட்டாங்க, அவங்க வேந்தர்னு கவர்னர்னு அந்த வேர்டு எடுத்துட்டாங்க. இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம்தான், ஒன்றும் புதுசு இல்லை. ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பேரை நீக்கிறது சேர்க்கறதுங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விஷயங்கள், இது எல்லாமே வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே அவ்வளோ அதிருப்தியான ஒரு சூழலில் இருக்கிறாங்க. சரியான வேலை வாய்ப்பு இல்லை, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு கூட இன்னைக்கு தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை நடத்தணும்னு போனால் ஒவ்வொரு இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து, ஒவ்வொரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நிலத்தையும் இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பு, அதை மீட்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீடு கட்டணும் போனோம் அப்படின்னா ஒரு அப்ரூவல் வாங்க முடியல, அப்ரூவல் வாங்கணும்னு போனா பட்டாவை மாத்துறதுக்கு கூட இன்னைக்கு அவங்களால, ஒரு சாமானிய மக்களால் ஒரு பட்டாவை கூட வாங்க முடியல. ஒரு டிஜிட்டல் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு யுகத்தில் ஒரு பட்டா மாற்றுறதுக்கு எல்லாமே நீங்கள் ஏதோ டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லைன்னா பரவாயில்ல, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறமும் இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து இதுவும் போட்டிருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து அந்த பட்டாவை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணி விட்றதுக்கு நீங்கள் போய் நேரில் போய் லஞ்சம் கொடுத்தா தான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். அப்புறம் அதோட அர்த்தம் என்ன இருக்குது? எதுக்கு டிஜிட்டலைசேஷன் ஆக்கணும்? ஒரு டிஜிட்டலைசேஷன் ஆக்குறோன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது ஆகணும். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, லாஜிக்கல். பட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த இது வந்து சர்வே நம்பர்லேருந்து எல்லாமே பட்டால அப்டேட் ஆகணும் அப்படின்னா ஒரு வரிசைப்படி வரும். 1,00,000 பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க, உங்களுக்கு சீக்கிரம் வேணும்னா அப்புறம் லஞ்சம் கொடுங்க, உங்களுக்கு உடனே அடுத்த நாளே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பட்டா. இல்லைன்னா நீங்கள் லைனில் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு 2 வருஷம் கழித்து பட்டா வாங்கிக்கோங்க. இப்படின்னு நீங்கள் அடுத்து சரி இந்த பட்டா இல்லாமல் நீங்கள் பிளான் போக முடியுமா, அப்ரூவல் வாங்க முடியுமா, எது கேட்டாலும் கிடையாது.
அதுக்கு பட்டா வேணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சாமானிய மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்து மூலமா இருக்கக்கூடிய அதிருப்தியை எந்த வகையில் காட்டுறது? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனால் அங்கே ஒரு மாதிரி அடாவடித்தனமாக ஒரு கூலிப்படையை இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கூலிப்படையை தனியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை அக்கிரமத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருந்தது. போலீஸை வந்து கை கட்டி வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்த சூழல் மாறி இன்னைக்கு போலீஸையே வந்து கூலிப்படை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறதான் கட்ட பஞ்சாயத்து, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பண்ணுங்க, ஒரு கமிஷன் வாங்குங்க, கட்டிங் வாங்குங்க, எங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா வந்துடணுங்கிற கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லா மக்களும் உணர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு மக்களும் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை அமைஞ்சிருக்குது. அதை பார்த்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தாங்கிக்க முடியல. ஐயோ இவங்க இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நமக்கு கேக் வாக்கா இருக்கும், திருப்பியும் வழக்கம் போல 40 சீட்டு ஜெயிச்சோம், 200 தொகுதிகள் ஜெயிப்போன்னு இரு மாப்போட சுத்திக்கிட்டு இருந்த இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எந்த இடத்துலையும் அவர் 200 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போன்னு வாயை கூட அவர் திறக்க முடியல அவரால். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது பர்சனலாக நம்மளுடைய ஆட்சி மேலே இருக்கக்கூடிய லட்சணம் என்ன. அவங்களுக்கு இருந்த ஒரே ட்ரம்ப் கார்டு இவங்க 2 பேரும் சேராமல் இருப்பாங்க, நம்ம ஈஸியாக வந்து ஓட்டுகள் வந்து சிதறும், வாக்குகள் சிதறும், வழக்கம் போல் நம்ம ஜெயிச்சிடலாங்கிற கனவுகளில் இருந்தாங்க. நிச்சயமாக தமிழக மக்கள் இன்னைக்கு ஒரு வலிமையான கூட்டணியை இன்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சு கொடுத்துருக்குது. நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் இங்கே தமிழகத்துக்கு வந்து இந்த மக்களுடைய உணர்வை புரிஞ்சதுனால தான் தலைவர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக தமிழகத்திற்கு வந்து இந்த கூட்டணி தமிழக மக்களுக்கு கட்டாயம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி கடந்த 3 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நம்ம எல்லாமே பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு தனிப்பட்டு அண்ணாமலை அவர்கள் நினைச்சது பாரதிய ஜனதா கட்சியை தனிப்பட்டு ஒரு ஆட்சியில் அமர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக உழைச்சிருக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம ஒரு காம்ப்ரமைஸ்டு சிச்சுவேஷனுக்கு போய் நம்ம வந்து அலையன்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் தமிழக மக்களுடைய நலன். அதுக்காக நம்ம அந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு அருமையான கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். இந்த கூட்டணியை பார்த்து இன்னைக்கு பயந்ததுனால தான் திமுக அரசு இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ மக்களுடைய நலனுக்காக அப்படின்னா, ஆனா முதல்வர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ ஏற்கனவே அவங்க வந்து பாரதிய ஜனதா ஆளாத சட்டமன்ற இடங்களில் வந்து தாங்கள் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கவர்னர் போன்ற ஆட்களை இவங்க வந்து உள்ள அனுப்பி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து செய்யறதா வந்து அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுல ஜனாதிபதியும் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறதாக சொல்றாரு. அது அரசியல் தெரியாதவங்க வேணா யாராவது பாமர மக்கள்கிட்ட வேணா அவர் வந்து ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு கவர்னர் அவர்களுடைய பவர்ஸ் என்ன, அவங்க என்னென்ன விஷயங்களில் முடிவெடுக்க முடியும், என்னென்ன விஷயங்களில் தலையிட முடியாது. எப்படி வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கவர்னருடைய அதிகாரத்துக்குள்ளே தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைக்குள்ளே வந்து ஒரு கவர்னரோ இல்லை மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ தலையிட முடியாது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய இடத்துல மாநில அரசாங்கம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசாங்கத்தால ஃபண்டு கொடுக்கப்பட்டு அந்த திட்டத்தை இவங்க பேர் மாத்திக்கிட்டு வச்சு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தான் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக மத்திய அரசாங்கம் ஏதாவது ஃபண்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி நீங்கள் பேர் மாற்றணும்னா கொடுக்க மாட்டோம்னு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. என்னென்ன சப்போர்ட்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் பண்ணணுமோ அது மத்திய அரசாங்கத்துடைய கடமை, அதை மத்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் சும்மா வந்து மக்கள் கிட்ட வந்து திசை திருப்புறதுக்காக இவங்களுடைய ஆட்சி மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு இன்னும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பாஜக எதிர்ப்பு, பாஜக வந்து பூச்சாண்டி இவங்களை வந்து கடிச்சு தின்றுங்கிற மாதிரியே மிரட்டியே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டோம். அதே மாதிரியே திரும்பி அதே மாதிரி மிரட்டியே நம்ம ஆட்சியில் நிரந்தரமாக உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவு. அது நிச்சயமா இந்த தேர்தலில் நடக்க போறது கிடையாது. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இப்போ மத்திய அரசாங்கம் செஞ்ச இப்போ இன்னைக்கு இந்திய பாகிஸ்தானுடைய ஒரு தாக்குதல் வந்து எப்படி இருந்தது, இந்த போர் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து மக்களும் வந்து பார்த்துருக்காங்க. அப்படி வந்து பாரதிய ஜனதா வந்து ஒரு கெட்டது அப்படின்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருந்தா முதல்வர் அவர்கள் இப்படி ஒரு பேரணியை நடத்தி இருக்க மாட்டாரு. அப்படி இல்லைங்க, பேரணியை அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. இந்த விஷயத்துல வந்து எங்களுக்கே நேற்று ஆச்சரியம். அதாவது அவங்களுக்கு உளவுத்துறை இருக்கு,
அவங்களுக்கு தெரியும் நம் தமிழக மக்களுடைய நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணலாம். எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஏமாற்றணும் முயற்சி பண்ணீங்கன்னா மக்கள் உடனே எடுத்து கிளம்பிடுவாங்க ரிபலா. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நம்ம வந்து ஒரு தேசிய கொடி ஏந்தி ஒரு சிந்தூர் யாத்திரை நம்ம நடத்திருந்தோம். அப்போ அந்த இதில் எங்களுக்கு ஆச்சரியமான விஷயம், அவ்வளவு கல்லூரி இளைஞர்கள், மாணவர்கள், அதுபோக பொதுமக்கள் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. கட்சியுடைய நிர்வாகிகளை தாண்டி இந்த கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் ஆர்வத்தோட கலந்துக்கிட்டதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு சாதாரண தமிழக மக்களுடைய எண்ணத்திலையும் நம்மளுடைய பாரத பிரதமர் வலிமையாக நடந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்துல சரியான வழியில வந்து இந்த போரை நடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க, எப்படி கொண்டு போகணுமோ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால தான் இந்த மக்கள் வந்து அதுக்கான ஆதரவோட வந்து களத்தில் வந்து ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ பாமர மக்களோ களத்தில் வந்து நின்று அதை நடக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியமே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கங்கிறது வந்து மக்கள்கிட்ட அந்த அளவுக்கான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சரும் அதை சென்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக அவரும் பேரணி நடத்தியிருக்காரு. அதையும் எங்களுடைய தலைவர்கள் வரவேற்றிருக்கிறாங்க. அவர் செஞ்ச பேரணி வந்து மகிழ்ச்சியான விஷயம். இது மாதிரி தொடர்ந்து வந்து தேசிய நலன் ஒன்று வரும்போது அதில் முன்னிலையில் நிற்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமும் கூட. அதை செஞ்சதுக்கு பாராட்டுகளும் நாங்கள் தெரிவிச்சோம். பாகிஸ்தான் தான் இந்தியா மேல தாக்குதல் வந்து ஃபர்ஸ்ட் நடத்தினாங்க. இப்போ 26 பேர் இருந்ததுக்கு நம்ம வந்து பதிலடி வந்து நீங்க பண்ணீங்கன்னா நாங்க செய்வோம் அப்படின்னு போரை வந்து இந்தியா விரும்பல அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் சொல்லி இருந்தாரு. ஆனா போரை ஸ்டார்ட் பண்ணனதே அவங்க தான். ஆனா அவசரமாக நம்ம வந்து தாக்குதல் 16 நாட்கள் கடந்து நம்ம வந்து தாக்குதல் நடத்தும் பொழுது திரும்பவும் வந்து அவசரமாக பாகிஸ்தான் இந்த போரை வந்து நிறுத்துவதற்கான காரணம் என்ன சார்? பாகிஸ்தானுக்கு இருக்கிற வலிமை என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது தானே. இதுக்கு வந்து குறிப்பிட்டு வந்து சைனா வந்து அதிகமான அவங்களுடைய வெப்பன்ஸை பாகிஸ்தானில் டம்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வச்சுருக்கிற பெரும்பாலுமான மிசைல்ஸு, ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாமே வந்து சைனீஸ்லேருந்து வாங்கின சிஸ்டம். அது எல்லாமே ஃபெயிலியர் ஆனதை நம்ம எல்லாமே கண்கூட நம்ம பார்த்தோம். அப்போ இதுக்கு மேலே இந்த போர் தொடர்ந்தது அப்படின்னா சைனாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து வர்த்தகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சைனா உணர்ந்தது. அதனால தான் வந்து சைனா அவங்கள இது பண்ணி நீங்கள் இந்த போருக்கு இதுக்கு மேலே போனீங்கன்னா எங்களுடைய பேரும் சேர்ந்து டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால பல நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடுகள், இப்போ துருக்கியும் வந்து அவங்களுடைய ட்ரோன் சிஸ்டத்தை வந்து கொடுத்து அது மூலமாக வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலான்னு எதிர்பார்த்தாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதுலேயும் இதில் வந்து குறிப்பிட்டு நிறைய ஆன்லைனில் நம்ம பார்க்கும்போது கூட நிறைய பேர் ரஷ்யாவுடைய அந்த S-400 ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி நம்ம நிறைய பேர் பெருமையாக பேசியிருந்தோம். சுதர்ஷன் சக்ரா. பட் அதை தாண்டி வந்து பார்கவஸ்திரா, ஆகாஷ், இதெல்லாம் வந்து அதெல்லாம் இண்டிஜினியஸாக நம்ம இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்ஸு. அதுதான் வந்து பெருமளவில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து S-400 வந்து பெரிய பெரிய மிசைல்ஸ் வந்ததுன்னா அதை வந்து நம்ம வானிலையே அழித்து தாக்குறதுக்கு தான் நம்ம வந்து S-400 பயன்படுத்துவோமே தவிர, ட்ரோனுங்கிறது சின்ன லெவலில் வர்றது, இப்போ அதிகமாக அனுப்புறது. ஒரு ட்ரோனுக்கு நம்ம S-400 பயன்படுத்தினோம்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அந்த S-400 இதை லான்ச் பண்ணால் உங்களுக்கு 8 crores சம்திங் வருது. நீங்கள் ஒரு ட்ரோனை அழிக்கிறதுக்கு 8 crores நீங்கள் லான்ச் பண்ணிங்கனாலாம் நீங்கள் நம்மளால் அழிக்க முடியாது. அப்போ அவங்க தொடர்ந்து 500,000 ட்ரோன்ஸ் அட் அ டைமில் பறக்க விடுறாங்கன்னா அதை நம்ம அட் அ டைமில் எல்லாத்தையுமே அழிச்சிருக்கிறோம். பெரும்பாலும் 99.9% ட்ரோன்ஸை நம்ம சுட்டு வீழ்த்திருக்கோம் வானிலையே அப்படின்னா நம்மளுடைய இந்திய தயாரிப்புகளான ஆகாஷ், பார்கவஸ்திரா, இந்த மாதிரி பல டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கோம். இப்போ லேசரில் வந்து நம்ம லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாமே என்னன்னா நம்ம உணர்ந்துக்கணும். ஒரு விஷயம் அவங்க ட்ரோன் அனுப்புகிறாங்க, ஒரு 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ட்ரோன் அனுப்புகிறாங்க அப்படின்னா திரும்பி நம்ம எதை வச்சு அதை காம்பேக்ட் பண்ணுறோங்கிறது இருக்குது. நம்ம அதை அழிக்கிறதுக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணி அதை போய் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தினா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை வெறும் ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய அளவில் இருக்கிற சிஸ்டத்தை வச்சு அதை வந்து நம்ம வந்து அதை திரும்பி அட்டாக் பண்ணியிருக்கோங்கிறது நம்மளுடைய சாதனை. அது அவங்க 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒன்று அனுப்புகிறாங்கன்னா அதை வெறும் 10,000 ரூபா செலவில் நம்ம அழிச்சிருக்கிறோம்னா அது மிகப்பெரிய சாதனை.
அந்த சாதனையை நம்ம பேச தவறிட்டோம் அப்படிங்கிறத தான் நான் இந்த போரில் நான் வந்து பார்த்த விஷயம். அதை நம்ம பேச நம்ம தவறி இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய இராணுவம் வந்து தொடர்ந்து ஒரு துல்லிய தாக்குதல், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம், இது நம்ம என்னதான் வந்து நம்ம கருவிகள் வச்சிருக்கிறோம், டெக்னாலஜி வச்சிருக்கிறோம், இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு அதில் வந்து துல்லிய தாக்குதல் நம்ம பண்ணியிருக்கிறோம், எந்தெந்த இடத்துல அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறத கிளீனாக பண்ணதுனால தான் 14 நாளில் பாகிஸ்தான் வந்து அவங்க இதுக்கு மேலே இது தொடர்ந்தது. அப்படின்னா நம்மளுடைய எல்லா பேஸ் கேம்ப்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. நம்மள்ட்ட டிஃபென்ஸ் பண்றதுக்கு எந்த சிஸ்டமும் இல்லை. நம்ம எதுக்கு இதுக்கு மேல வந்து இது பண்ணணும், சரண்டர் ஆகணுங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்து சரண்டர் ஆகும். பாகிஸ்தான் ராணுவம் அந்த முக்கிய தீவிரவாதி அவருக்கு வந்து 10 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருக்கிறதா வந்து இன்னைக்கு ஒரு தகவல் வெளியாக இருந்தது. இப்படி வந்து திரும்பவும் வந்து தீவிரவாதத்திற்கு சப்போர்ட் செஞ்சா இப்போ நம்ம வந்து போர் தொடுப்போமா? ஏன்னா இன்னும் வந்து ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவே இல்லை அப்படின்னு நம்மளுடைய மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடியாத பட்சத்தில் இவங்க திரும்பவும் தீவிரவாதத்திற்கு வந்து ராணுவம் சப்போர்ட் செஞ்சா நம்மளுடைய போர் வந்து தொடருமா? அவங்க வந்து அந்த கண்ட்ரி பாகிஸ்தான் ஆஸ் அ கண்ட்ரி வந்து அது வந்து ஒருத்தங்க முடிவெடுத்து ஒருத்தங்க செயல்படுத்தக்கூடிய அளவில் அந்த கண்ட்ரி இல்லை இன்னைக்கு. ஒவ்வொருத்தரும் நான் தான் தலைவன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. சிவிலியன்ஸ் தேர்ந்தெடுத்தது ஒன்று, இங்கே ராணுவத்திலேயே மூணு பிரிவாக இருக்கிறாங்க. இது போக அங்கே லோக்கலில் பலுச்சிஸ்தான் ப்ராப்ளம் வேற போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க சும்மா இந்த மாதிரி வந்து 1 கோடி ரூபா தருவோம், 1 கோடி ரூபா தர்ற நிலைமையில இன்னைக்கு பாகிஸ்தான் பொருளாதாரம் இருக்கு. அதெல்லாம் வெளியில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கலாமே தவிர அவங்கள்ட்ட என்ன முதல்ல ஃபினான்சியல் சிஸ்டம் இருக்கு. சைனாக்காரன்ல இருந்து எல்லாத்தையுமே கடனுக்கு தான் எல்லா பொருளையும் அங்கே வாங்கி இறக்கி வச்சிருக்காங்களே தவிர அவன் எதுவுமே வந்து ஒரு அவங்களோட எக்கனாமியை க்ரோ பண்ணி அந்த எக்கனாமி மூலமா வாங்கலை. கேவலம் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில இருந்து பெட்ரோலை திருடி கொண்டு வந்து மக்கள் அந்த நாட்டில் விற்று சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு போதைப் பொருள் கடத்தினா கஞ்சா கடத்தினாங்கிறது மாதிரி இல்லாமல் அத்தியாவசிய தேவையான பெட்ரோலையே வந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஏன் காரணம் என்ன, 100 மடங்கு வந்து பெட்ரோலுடைய விலை அங்கே ஜாஸ்தி. அதை பற்றி நம்மளுடைய இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. பாகிஸ்தானில் என்ன பெட்ரோல் விலை இருக்குது, வெளியிலேருந்து அவங்களுடைய நாட்டு மக்கள் வெளியிலேருந்து பெட்ரோலை கடத்தி கொண்டு வந்து அவன் நாட்டுக்குள்ளே விற்று அது மூலமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அந்த சூழ்நிலையில் இருக்குது. எப்படி வந்து ஒரு அகதிகளாக வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. அது காரணம் என்ன, அங்களுடைய விலைவாசி இன்ஃப்ளேஷன்லாம் ஜாஸ்தி ஆச்சு அப்படிங்கிறது. அது அவங்களால அவங்க சம்பாதிக்கிறத வச்சு அவங்களால அங்கே செலவு பண்ண முடியலை, அதுக்கு மீறி இருக்குது விலைவாசிகள்ங்கும் போது தான் அவங்களாம் தப்பிச்சு இப்போ எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே அகதிகளாவது வந்து நம்மளால் ஏதாவது ஒரு பெயிண்டர் வேலை பார்த்தோம், அந்த வேலை பார்த்தால் நம்ம சாப்பிட்றதுக்காவது வழி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை. அந்த ஒரு சூழ்நிலையை விட மோசமான சூழ்நிலை இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்குது. அதனால அந்த கண்ட்ரி வந்து இதை நாங்கள் பண்ணிடுவோம், இப்போ 10 கோடி கொடுப்போம் 14 கோடி கொடுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நகைப்புக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்கறோம். இப்போ பாகிஸ்தான் இந்தியாவோட வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், போர் நிறுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து காஷ்மீர் போயிருக்காரு. காஷ்மீர் திரும்பவும் வந்து இந்தியாவோட வந்துருமா? அப்படி வந்து நம்ம வந்து அது வந்து இந்தியாவுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல, நம்ம வந்து அதை வந்து மீட்க வேண்டிய காலம் இருக்குது. பட் நான் என்ன பார்க்குறேன், இப்போ நம்ம அதுக்கான சூழ்நிலை இருக்குதா, நம்ம இப்போ அந்த நிலைமையில் இருக்கிறோமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது. ஏன்னா நம்ம இன்னுமே நம்மளுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய காஷ்மீரையே நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ப்ராப்ளம் இல்லாமல் அந்த மக்கள் வந்து அமைதியாக வாழ்கிறதுக்கு நம்ம பல கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அங்கே வந்து அமைதியை திருப்பி நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி காஷ்மீரில் நடந்த அந்த பகல்காம் அட்டாக் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது இவ்வளவு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அங்கே செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் வச்சு இவ்வளவும் நடந்து அது தாண்டியும் இந்த அட்டாக் நடந்திருக்குதுங்கிறது நம்மளுடைய காஷ்மீர் மாநிலத்துக்கே அது வந்து ஒரு கரும் புள்ளியாக தான் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் திருப்பி பிஓகே காஷ்மீரையும் நம்ம இப்போ வந்து மீட்டு அதையும் திரும்பி நம்ம இந்த டயத்தில் நம்ம அதை வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு அங்கே இருக்கிற ரிபல்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அப்படின்னு நடக்கிறது வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம வந்து முதல்ல நம்மளுடைய காஷ்மீரில் நம்ம வந்து 307 சட்ட திருத்தம் இந்த மாதிரி பல திருத்தங்கள் கொண்டு வந்து காஷ்மீரை வந்து அமைதி பூங்காவாக மாற்றிட்டு இருக்கிறோம். அதை இன்னும் நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் தான் போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய. இல்லை, இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுதே வந்து நேரு அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பிழை நடந்ததாக வந்து அரசியல் தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்க. ஏன்னா அப்பவே வந்து 90,000 மக்களை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பிடிச்சு வச்சிருக்கும் பொழுது அந்த டைம்ல நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடந்தப்ப எங்களுக்கு காஷ்மீரை கொடுங்கன்னு கேட்காம விட்டுட்டாங்க. நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் அங்க இருக்கும் பொழுது அதையும் வந்து கேட்டு வாங்க விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றம் இருக்கு. மக்களும் வந்து குற்றம் சாட்டுறாங்க, அரசியல்வாதிகளும் குற்றம் சாட்டுறாங்க. அதே தவிர வந்து பிரதமர் அவர்கள் செய்ய மாட்டார் இல்லையா? இல்லை, இப்போ நமக்கு நடந்த போர் வந்து அதுக்கான போர் கிடையாதுல்ல. நம்ம மண்ணுக்கான போரை நம்ம செய்யவே இல்லையே. நம்மளுடைய மக்கள் மேலே நடந்த தாக்குதலுக்கான அந்த டெரரிஸ்ட் மேலே தான் நம்ம அட்டாக் பண்ணியிருக்குமே தவிர பாகிஸ்தான் இராணுவத்தோடு நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நம்மளுடைய குற்றம் எல்லாமே, நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் மேலே தான் நம்ம அக்யூஸ் பண்ணுறோம். இல்லை, ராணுவம் தானே பயங்கரவாதிகளை உருவாக்கிட்டு இருக்குதா. இப்போ அவங்க அந்த சடங்குகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை அழித்தப்போ ராணுவ வீரர்களுமே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ராணுவ மரியாதை கொடுத்திருந்தாங்க. இப்ப அதை பார்த்து எல்லாருமே வந்து அதுதாங்க நம்ம சொல்றது என்னன்னா, திரும்பியும் பாகிஸ்தான் வந்து ஒரு தலைவருடைய கட்டுப்பாட்டுல முதல்ல பாகிஸ்தான் இல்லை. ராணுவமே வந்து 3-4 பிரிவுகளா இருக்கு. அவங்க ஆளாளுக்கு ஒண்ணு செய்யறோங்கிற கணக்குல சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒருத்தங்க 2 பேர் செய்யற ஒரு பிரச்சனைக்காக ஒட்டுமொத்தமா பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு இதுதான், அப்போ எல்லா குண்டையும் போய் பாகிஸ்தான்ல போட்டு பாகிஸ்தான் அழிச்சிருவோங்கிற சூழ்நிலைக்கு நம்ம போக முடியாது. அந்த ஒரு சில குழுக்கள் பண்றாங்கன்னா அதுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்க முடியும். இப்போ பலுச்சிஸ்தான் பிரச்சனை அங்கே லோக்கலில் வந்து போயிட்டு இருக்குது. அதான் அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல ரீதியான பிரச்சனைகளை வேற வேற மாதிரியாக ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளுடைய அரசாங்கத்தினால. அப்போ அதில் தான் நம்ம அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர ஒரு சில பேர் வந்து போய் நின்னாங்க, இப்போ இந்த ஒரு கோடி ரூபா அறிவிச்சாங்க அப்படின்னா உடனே திருப்பி நாளையிலேருந்து நாங்கள் போகிற ரெஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு போக முடியாது. இது எல்லாமே அவங்க ஒவ்வொன்றுத்துக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து எப்போ திரும்பி போக முடியும்? திரும்பியும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, அவங்க பண்ணுறாங்க, அவங்க அமைதிக்கு விருப்பத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னா அப்புறம் திருப்பி நம்ம வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமே தவிர ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் அதை பண்ண முடியாது. ரெண்டாவது யாரோ ஒரு சிலர் போய் நான் ஆர்மி ப்ரொஃபஷனல்ஸ் நாங்கள் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஆர்மியும் வந்து டெரரிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதாவும் நம்ம சொல்ல முடியாது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடு. நம்மளுடைய அரசாங்கம் மிக தெளிவாக இருக்குது. எந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், எப்படி அதை ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்க்குற. ஒரு முழு போராகவும் போகாமல், ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். எந்த இது பெரிய எக்கனாமிக் குரோத்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு நாடோட நம்ம போய் சண்டை போட்டு நம்மளுடைய எக்கனாமிக் இது எல்லாத்தையும் வந்து அதில் போய் நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணி வெறும் ஒரு எம்டி கிரவுண்டில் இருக்கிற எல்லா குண்டையும் சும்மா போட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரியான கணக்கு தான் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி போய் நம்மளுடைய பொருளாதாரத்தை வீண் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக நம்ம துல்லிய தாக்குதல் மூலமாக டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்ணணும், அவங்களுக்கு திரும்பி நம்ம வந்து இந்தியா பக்கம் போய் வாலாட்டக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்குமே தவிர பாகிஸ்தான் மக்களோ அந்த நாட்டு மக்களின் மீதோ எந்த விதமான தாக்குதலோ அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம். ஏன்னா இத்தனை இடத்துல குண்டு போட தெரிஞ்ச இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடத்துல போட தெரியாமல் கிடையாது. ஆனால் நம்மளுடைய அரசாங்கம் மிக தெளிவாக ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதில் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி பிஓகே வந்து திரும்பி மீட்கிறதுக்கான போராக நான் இதை பார்க்கல.